வடமேற்கு வடக்கு பகுதியில வந்து தெருக்குத்து மற்றும் தெருப்பார்வை இருக்கிற வீட்டுல வந்து நீங்க வந்து வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா வடகிழக்கு பகுதி வந்து தவறு இருக்கும். வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா வடக்கும் கிழக்கும் இணையிற பகுதி வடகிழக்கு பகுதி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா செப்டி டேங்க் இருக்கும். அல்லது தென்மேற்கு வந்து தாழ்வாகவும் வடகிழக்கு பகுதி உயரமாகவும் அந்த மண்மேடுகள் வந்து உயரமா இருக்கும். இது மாதிரிப்பட்ட அமைப்புகள் வந்து நிச்சயமா இருக்கும். அப்போ வடமேற்கு வடக்கு பகுதியில வந்து ஒரு தவறான தெருக்குத்து அல்லது தெருப்பார்வை வருது அப்படின்னா, அப்போ வந்து இந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியிலையும் நிச்சயமா பொது சுவர் இருக்கும். அதே மாதிரி ஜன்னல் இருக்காது. தனியாக அந்த வீட்டுக்குன்னு சொல்லி தனியா சுற்றுச்சுவர் கூட இருக்காது. ஓப்பனா இருக்கும். காலி இடமா இருக்கும். அல்லது என்ன ஆகும்னா அந்த சுற்றுச்சுவர் வந்து பொதுவா இருக்கும். பக்கத்து வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் இடப்பட்ட இடத்துல வந்து அந்த ஒரே ஒரு சுவர் தான் இருக்கும். தனித்தனியா சுவர் இருக்காது. பொதுவா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் அரசியல்ல ஈடுபடுவாங்க. இந்த வீட்டுல வசிக்கிறவங்க வந்து மீடியா துறையில வந்து ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. காவல்துறையில இருப்பாங்க அல்லது ஆசிரியரா இருப்பாங்க.